லொகேஷன் அனுப்பணும். எதுக்கு நான் வீடியோ கால் பண்ணி யாரெல்லாம் இருக்கான்றவங்க காட்டணும்? நான் ஆன்லைன்ல இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு புதுசா கதை கேட்க நல்லா இருக்கு. ஒரு குடும்பத்துல இன்னொருத்தன் வெறானண்டு வெய்யன் உங்களோட குடும்பமே நாசமா போயிரும். இந்த போனை தந்தாதான் நீ நம்புவானே, இது நம்பவே தேவையில்லை. யோசிப்பா, ரெண்டு பேரும் உங்க போன் என்னோட தான் இருக்கு, என் போன் உன்னோட இருக்கு. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தா இந்த லவ் பண்ணி கல்யாணம் செய்யறவங்க எல்லாம் கடைசியில இப்ப நாசமா போயிடும். அந்த காலத்துல அப்படி இல்லடா லவ். நாங்கள் அந்த காலத்துல இருக்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட கதைக்கிறது ஒரு பெரிய அருமை பெருமையா இருக்கும். இப்ப அப்படி இல்ல. ஆன்லைன்ல இருந்தா நாங்க போன் தான் கதைக்கிறதா இருக்கோம். Facebook பாப்போம், ரீல்ஸ் பாப்போம், படம் பாப்போம். இதே சொல்ல போறீங்க ஆன்லைன்ல இருந்தா யாரோட செட் பண்றதானா இல்ல கோல் கதைக்கிறதானா? இந்த போனால தான் எத்தனையோ வாழ்ற நல்ல குடும்பங்கள் எல்லாம் நாசமா போய் கொண்டிருக்கு. இதுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க, நீங்க கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்தா அப்புறம் அந்த குழந்தை என்ன நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் இருக்கிறேன் எனக்கு மூன்றாவது ஆளோட என்னத்துக்கு? அதான் உனக்கு எனக்கு தேவையில்லாத அவன் என்னத்துக்கு உனக்கு தெரியும் நான் தராத பாசம் தந்த உனக்கு என்ன எனக்கு எந்த பாசம் வந்தா உனக்கு இவ்வளவு விருப்பம் இல்லையா? எனக்கு எல்லாம் வேணும் அவ்வளவுதான். உனக்கு என்ன மாதிரி எனக்கு இவன் வேணாம். இது என்ன கூதாரிடா? அப்ப மெடிக்கல் மிராக்கிள் பிரச்சனையா இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், நீ 5 வருஷமா என்ன லவ் பண்ற? அவன போய் 2-3 நாள் தான் உனக்கு தெரியும். அதுல என்ன எனக்கு கண்டுட்டு என்ன அவன் எனக்கு ஃப்ரெண்ட். போன தந்தா பாஸ்போர்ட் என்ன சொல்லு. நான் சொல்ல கூடி போட்டு சொல்வழி கேட்கல. அன்றைக்கும் சொன்னா அஞ்சால பக்கம் பெறாது. எத்தனை பாம்புகளை பேசி கிளைக்க வேண்டி இருக்கு. ஒரு வயலுக்குள்ள இருந்து மாங்காய் சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கு. அதுவும் இந்த நாட்டில் உப்போட சாப்பிட்றது. மாங்காய் இருக்குது, உப்பு தான் இல்லை. அதான் எங்கிட்ட இருக்கு. நல்லா இருக்கும். சேப்பாட வடிப்பா. மின்சார கட்டணம் 15% அதிகரிப்பு. இந்த தொடங்கித்தாங்க. இப்படி தொடங்க போறாங்க போலதான் இருக்குது. தீபக மக்களுக்கு எச்சரிக்கை. என்ன பிரச்சனை? கரையொதுங்கும் மாசு பொருட்கள். அதுதான் மாசு பொருட்கள் எல்லாம் கரையொதுங்கப்படக்கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை நிப்பாட்டுவாங்க வாங்க, இல்லாட்டி மேல் சுழற்சிக்கும் ஒன்றும் சொன்னா கேட்குறாங்க இல்லை. அடுத்த என்ன பிரச்சனை போகுது? வான்பரப்பில் விமானம் ஒரு என்னடா 20 விபத்துக்களில் 20 வாழ்வெட்டு. சுதுமலை அம்மனின் தேரில் 3 தங்கச்சங்கிலி மாயம். இந்த கல்லறை பிடிச்சி என்ன மாதிரி வெளிக்கிட்டு வர்றாங்கன்னு தெரியாதப்பா. பக்தர்களாக வந்து ஒழிச்சு அறுத்து போட்டு போகிறான். பஸ் விபத்தில் 15 பேர் காயம். அதான் இப்போ போட்டிக்கு ஓடுறது. அந்த பஸ்ஸை முந்தோணும், இந்த பஸ்ஸை முந்தோணும்ட்டு இது போட்டு கடைசியாக எல்லாரும் முந்தி போட்டு மேலே போகிறோம். இவள் சரி வராது. உடம்பு பிணப்பெருக்கத்தை குறைக்கணும். உடம்பை நீ பாமசிக்கல அனுப்பணும். ஒன்றும் சொல்லி வழி கேட்குறாங்களோ இல்லை. இதெல்லாம் சொல்லி ஏன் வேண்டிய ராசி பலனை பார்ப்போம். பிசர் மை வச்சிட்டு போன்ல தெரியல. உள்ள பிள்ளைலடி தான் போ. என்னல பிள்ளை இல்ல. உனக்கு என்ன அவ்வளவு சந்தேகம்? அவள எனக்கு கன்ஃபார்ம் தான். நீ உள்ள பிள்ளை. நீ முந்தியெல்லாம் கேட்டே போன் தருவே. அப்படிதான். அப்படி இருக்கறவங்களுக்கு தான் அந்த மத்தவங்கள பார்த்தா சந்தேகம் வரும். நீ அப்படி தான் போல. உனக்கு தெரியும் நான் உனக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு உனக்கு தெரியும். உனக்கு தெரியும் தானே நான் உனக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன். உண்மையா இல்ல. நீ உண்மையா என்ன எனக்கு போன் எல்லாம் தெரியும். ஐயோ போன்ல என்ன இருக்கு? நீ எனக்கு இந்த போன் ஒரு கொஞ்ச நேரம் தந்தினா எனக்கு கிளியர் ஆகும். ஜோன் உனக்கு என்ன நான் கதைக்கிற விளங்கலையா? வெளிப்படையான சத்தியமா நிம்மதியா இல்ல. எனக்கு ஏதோ எல்லாம் மனசுல தோணி கொண்டிருக்கு. அதான் உனக்கு வந்து அந்த ஓவர் திங்கிங் கூடி போய் கற்பனை உலகத்துல நீ வாழ்ற. வேற ஒன்றும் இல்ல. 24 மணி நேரம் உன்னதான் நினைச்சுக்கோ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்றதை நான் எப்படி நம்புறது? என்ன இப்படி முந்தியெல்லாம் இப்படி சொல்ல நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. என்னத்துக்கு இப்படி எல்லாம் நினைக்கிறேன்? இப்படி எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ இன்னொரு போனை வச்சு இன்னொருத்தோட கதைக்கிறியோ இல்லையோ யாருக்கு தெரியும்? நீ அப்படியே மாத்தி என்ன பக்கம் போற? நீ போனை தந்தியா எல்லாம் கிளியர் ஆகும். எந்த போன்ல இருந்து காட்டுறதுக்கோ பாக்குறதுக்கோ ஒன்றும் இல்ல. நான் சந்தோஷமா கட்டிட்டு நாளாச்சு சொல்லு. ஒரு மனுஷன் வந்து நம்பிக்கையோட லவ் பண்ற புள்ளைய நம்பணும். அதை விட்டுட்டு 24 மணி நேரம் போனை கொண்டு வா, லொகேஷன் அனுப்பு, வீடியோ கால் பண்ணி யார் இருக்கான்னு காட்டு. இப்படி எல்லாம் செஞ்ச மனுஷனுக்கு வாழ மனசு. 5 வருஷத்துல நான் அப்பயே அதன சந்தேகப்பட்டானோ. இப்ப வரல. இப்ப எனக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்கு. என்னத்துக்கு சந்தேகப்படணும்? என்னத்துக்கு நான் போற இடத்துல லொகேஷன் அனுப்பணும்? எதுக்கு நான் வீடியோ கால் பண்ணி யாரெல்லாம் இருக்கான்றவங்க காட்டணும்? சொல்ல அங்கேயாவது போனா அவருக்கு உடனே வீடியோ கால் பண்ணி காட்டிடணும். பக்கத்துல போறீங்க ரோட்ல எவனா நடந்து வந்து அவங்க காய்ச்சிட்டு வந்தாலும் அவன் என்னோட வந்தேன்னா நீயா தான் எனக்கு ஸ்டார்ட்ல அனுப்பி நானா கேட்காம ஸ்டார்ட்ல அனுப்பி இப்ப எல்லாம் செஞ்சு போட்டு திடீர்னு நீ விட்டோம்னா எனக்கு ஒரு மாதிரி கிடக்குறேன். இருக்கும் உனக்கு மாதிரி இந்த மனசு உனக்கு விளங்குது இல்ல. நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு அந்த மனசு விளங்கினபடியாதான் நான் இப்ப இப்படி மாறி இருக்கேன். ஒருத்தங்க மாறுறாங்கண்டா ஆப்போசிட்ல இருந்து எதுவும் நடக்காம யாரும் மாற மாட்டாங்க. அப்ப சிம்ரன் நானும் கஷ்டப்படுறேன். மாறுறதே காரணம் நீதான். உன்னால நான் இப்படி மாறி இருக்கேன். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அதிரடியாக செயல்களால்
போட்டிகளை சமாளிப்பீர்கள்? எத்தனை போட்டியை சமாளிச்சு போட்டு தான் இன்றைக்கு இருக்கிறோம். 2-3 பேர் சொல்லிட்டாங்க. ஆனா நான் தான் உங்களை நம்பல. உங்களை வச்சு நம்பிக்கை அந்த 2-3 பேரை நம்புற நீ என்னைய நம்ப மாட்டேன். அவங்க கேட்டுட்டானே லவ் பண்ணி நீ சொன்ன அவள் அப்படி செஞ்சிருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு என்ன வந்து கேள்வி கேக்குறா? எனக்கு இப்ப சந்தேகமா கிடக்க. நீ போன தாரே இல்ல. இப்ப நீ அவன் 2-3 பேர் சொன்னி, அந்த 2-3 பேரை கேட்டுட்டு வந்ததா என்ன லவ் பண்றேன்னு வந்து என்ன சொன்ன? நீ அந்த 2-3 பேருக்கு நான் உன்னை விட்டு கொடுக்கவே இல்ல தெரியுமா? விட்டு கொடுக்காதபடியே தான் இப்ப வந்து கேக்குறா. அவங்க சொன்னது இல்லதே. நீ அவனோ சொன்னத நம்பினபடியே தானே வந்து இப்ப விட்டு கேள்வி. இப்ப நம்புறேன். அவங்க சொல்ற போய் இந்த போன் தந்தாதான் நீ நம்புவனா? நீ நம்பவே இல்ல. யோசிப்பா. 2 பேர் இருக்கு. போன் என்னட்ட தான் இருக்கு. வெந்த போன் உன்னோட இருக்கு. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அவனா? நீ போய் சொல்லாத. எனக்கு சத்தியமா கடுப்பாகுது. ஏதோ செய்யணும் மாதிரி கிடக்கு எனக்கு உண்மை. எங்க சிம்மராசி சில சூட்சுமங்களை உணர்வீர்கள். என்னடா நீ போனை தர போறியா? இல்ல தரையில ஜோன். உன்னை லவ் பண்ண ஏஜ்ல கேவலமா உன்ன மாதிரி ஒரு மனுஷனை லவ் பண்ணதுக்கு லவ் பண்ணாம இப்ப சொல்லுவா நீ இரவு ஆன்லைன்ல இருக்கறலாம் தெரியும். இப்ப பாரு இது என்ன போன்? நான் ரீலோட் போறேன். நான் ஆன்லைன்ல இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ இப்போ உனக்கு புதுசா கதை கேட்க நல்லா இருக்கு. நான் எவனோட போதான் தெரியும். ஏடா ஆன்லைன்ல இருந்தா நான் போன் தான் கதைக்கிறதா இருக்கேன். Facebook பாப்பா, ரீல்ஸ் பாப்பா, படம் பாப்பா. நீ சொல்ல போறீங்க ஆன்லைன்ல இருந்தா யாரோட செட் பண்றதானா இல்ல கோல் கதைக்கிறதானா? எத்தனை நாள் சொல்லி கொண்டு இருக்க போறீங்க? உம்மண்ட அறிவு கெட்டின வரைக்கும் அது மட்டும் தான் தெரியும் யாரோட கதைக்கிறேன்னு. உனக்கு உன்ன பத்தி எனக்கு தெரியும். 5 வருஷத்துல நான் உன்ன எவ்வளவு படிச்சிட்டேன் தெரியா? அதே மாதிரி 5 வருஷத்துல உன்ன எவ்வளவு படிச்சபடியே தான் என்னல இவ்வளவு ஒரு மாற்றம் இருக்கு. மனைவியை வெட்டின கணவன் என்னடா எல்லா இடம் வெட்டு தானே. பாய்ஸ் எனக்கு தெரியுமா நான் நீ லவ் பண்றது? அவன் என்னத்துக்கு உனக்கு தெரியும் நான் தராத பாசத்தை உனக்கு என்ன எனக்கு எந்த பாசமும் தெரியல. அவன் சும்மா ஒரு சாதாரணமான ஒரு ஃப்ரெண்ட். எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எனக்கு தெரியும். அந்த உனக்கு ஃப்ரெண்ட் இருந்தா தானே உனக்கு அது அருமை. எனக்கு எல்லாமே நீதான். அதனால தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நல்லா உருட்டி இப்படியே உருட்டி 5 வருஷம் ஆனா சத்தியமா சொல்றேன் பாய்ஸ் நேம் பத்தி உன்னையும் பத்தி நான் போவேன் சீரியஸா. உங்களோட கேவலம் கட்ட மனுஷங்களோட புத்தியே இப்படிதான். நீங்க இருக்க கூடாது. பொம்பளைய வெட்டுவீங்க கொளுத்துவீங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நீ இருக்கவே கூடாது. இத முதல் மாத்துங்கடா. நான் உன்ன கேக்குறேன். நீ 5 வருஷமா என்ன லவ் பண்ற? அவன போய் 2-3 நாள் தான் உனக்கு தெரியும். அதுல என்ன எனக்கு கண்டுட்ட என்ன கண்டுட்ட? அவன் எனக்கு ஃப்ரெண்ட். அத உன்னால நம்ப முடியலடா. உண்ட முட்டாள்தனம். ஃப்ரெண்டா எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஃப்ரெண்டையும் தாண்டி அங்கல போயிட்டீங்க சரியா? படத்துக்கு கூட போயிருக்கீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட யாரும் படத்துக்கு போக மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸோட அந்த நேரமா படத்துக்கு. ஆனா வாய்ஸ்னா கூப்பிட்டா அவனோட வச்சு கதைச்சா எல்லாம் சரி வரும் சரியா? கூப்பிடு. ஏய் தம்பி என்ன பிரச்சனை? ஆனா ஒண்ணும் இல்ல. இங்க போங்க நான் ஒண்ணும் இல்ல. டேய் டேய் என்ன சும்மாவே படிக்கறாங்க. என்ன கத்தி கட்ட இருக்கு? எங்கல பிரச்சனை? நீங்க போங்க நான் சும்மா. நீ ஸ்கூல்ல உண்டால படி. என்ன பிரச்சனைடா உங்களுக்கு? அண்ணா ஒண்ணும் இல்ல நீங்க போங்க. என்ன பிரச்சனை தங்கச்சி? என்ன பிரச்சனை? சொல்லுங்க என்ன பிரச்சனை? சொல்லு ஊர்ல நம்பட்ட மடிப்பி. எப்ப மட்டும் எனக்கு வாய முடியும். என்ன பிரச்சனைடா? ஒண்ணும் இல்ல நீங்க தம்பி சொல்றா டேய். நீ நான் டென்ன லவ் பண்ற மண்ணங்களுக்கு பிரச்சனை அவ்வளவுதான். வர லவ் பண்றீங்க சரி. அத ஊருக்கு ஃபுல்லா கத்தி திரிகிறது. அதானே யாருக்கு கேட்க கூடாது. வயலுல இருந்து கத்தி நிக்கறாங்க. நீங்க வருவீங்க யார கனவு கண்ட? என்ன பிரச்சனை சொல்றது? உன்னால இல்ல நீ நீ போன தந்திருந்தீங்கடா எல்லாம் சரி வந்திருக்கும் சரியா? உண்மையா ஒரு மனுஷனை லவ் பண்ணதுக்கு சும்மா இருங்க. இப்ப சொல்லுவா தானே. சரி நிப்பாடு. கிடைச்சிட்டானே நிப்பாடு. தம்பி நிப்பாடு. என்ன பிரச்சனை? ஆனா நான் 5 வருஷமா லவ் பண்றேன். சரி 5 வருஷமா உண்மையா தான் இருந்தவள். நான் இல்லன்னு சொல்லல. அவளுக்கு உண்மையா தான் இருந்தவள் எனக்கு. இப்ப கொஞ்ச நாளா சரியான மாற்றம். போன தாண்டதுல என்னத்துக்கு நான் என்ன பண்ண வேணே குடுப்பானே? இப்ப நீ என்ன டவுட் பண்றியா அவள? சந்தேகம். கால்ல இருந்து தலை வரைக்கும் சந்தேகம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாங்க பொடியல்ல அவள கண்டிருக்காங்க. என்ன செய்ய இருக்கறாவா? இப்ப வேற ஒரு ஆளோட கதைக்குறான். அது போறான். அதே போன தந்தானே இல்லாமே தாங்கச்சி அவன் சொல்றது உண்மையா? அவன் சொல்றது போய். நான் ஆம்பளை பிள்ளையர் பொம்பளை பிள்ளையோட ஃப்ரெண்டா கதைக்கிறேன் இல்லையா? பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளையோட கதைக்கிறேன் இல்லையா? இவனை நானும் ஃப்ரெண்டா பழகிட்டு தானே லவ் பண்ணினாங்க. அங்க ஃப்ரெண்டா பழகிட்டு தான் அங்க லவ் பண்ண போறேன். யாரையும் லவ் பண்ணல. உனக்கு நம்பிக்கை தான் நீ என்னோட இல்லன்னா ஒதுக்கிட்டு போய் கொண்டே. நீ நான் போனா உனக்கு உன்னை விட்டு ஒரு தரம் இல்ல. அதான் நான் சொல்றத கேளுங்க. அந்த காலத்துல காதலண்டா ஒரு காதலனோட கதைக்கிறதுக்கே நேரம் இல்லாம இருக்கு. இந்த காலத்துல எத்தனையோ வாழ்க்கையை நாசமாக்குறது இந்த போன் தான் சரியா? இந்த ஒரு போன் தான். நான் ஒன்று கேட்கிறேன். அவன் சந்தேகப்படுற மாதிரி நீ எனக்கு நடக்கிற என்ன? ஒரு நான் 24 மணி நேரம் கையில போன வச்சிட்டு இருக்கேன். இவன் போன் எடுக்கக்குள்ள அட்டெண்ட் பண்ணிடுமா? சரி எங்க போனாலும் வீடியோ கால் பண்ணி அவனுக்கு காட்டியா? என்ன இது? நீ எனக்கு தேவையில்லாம் சந்தேகப்பட்டு முந்தி செஞ்சவதானே இடையில தானே இப்படி நிப்பாட்டுற. அதான் எனக்கு ஆளு கஷ்டமா இருக்கு. துன்பம்டா. ஆரம்பத்துல இருந்த மாதிரியே இருந்திருந்தா எனக்கு ஓகே தானே. எல்லா மனுஷனும் ஒரே
ஒரே நேரமா ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இதுல இருந்து விளங்குதானே நான் இல்ல 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 அப்படி இல்ல. கேக்குறான். இவன் உன்னை நம்பி வந்தது, நீ அவனை நம்பி வந்தது. நீங்க 2 பேரும் என்ன செய்றீங்களோ 2 பேருக்கும் தெரியும். நீ அவனோட வைக்கிற அவனும் தெரியாம இருந்தா அவனோட மனசு அவ்வளவு கஷ்டப்படும். நான் எவனோடையும் கதைக்கல. நீயும் கண்டபடி சந்தேகப்பட்ட அவளுக்கு அவ்வளவு மனசு கஷ்டப்படும். நீ அவனோட கதைக்க போறான், அவன்கிட்ட சொல்லு, அவன் ஃப்ரெண்டா இருக்கிறான், கதைக்க போறான், 2 பேரும் சொல்லு. போன் கொடுக்கறாரு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. போன் என்ன பிரைவசி? என்ன அவாய்ட் பண்ணி போட்டு அவனோட என்ன கதை? போன் கொடுக்கலாம். நான் யாரோடையும் கதைக்கல. இவனோட எனக்கு வாழையில கல்யாணத்துக்கு போது இவ்வளவு சந்தேகம்னா கல்யாணம் அதான் நீங்க மெனக்காட்டு கனவர்சமா லவ் பண்ணி கல்யாணம் செய்தா அப்புறம் பெத்தவங்களை இதெல்லாம் மாத்தி கல்யாணம் செய்தா அப்புறம் யாருக்கும் தெரியாம வெட்டி போட்டு புதைப்பீங்க. இது தெரியாம அதுகள் பாவங்கள் உங்களுக்கு பின்னால வந்ததுகளுக்கு உங்களோட பிள்ளைகள் அதுகள் எடுத்து வளர்த்து என்னடா இப்ப சண்டை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. சண்டை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? உனக்கு இவ்வளவு விருப்பம் இல்லையா? எனக்கு எல்லாம் வேணும், அவ்வளவுதான். உனக்கு என்ன மாதிரி எனக்கு இவன் வேணாம். இது என்ன கூதாரிடா? அப்ப மெடிக்கல் மிராக்கல் பிரச்சனையா இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு சந்தேக பேயோட என்னால வாழையில வாழ்க்கை புள்ள. அம்மா நீ வந்து சொல்லுங்க. நான் நடந்து நான் எல்லாம் மன்னிக்கிறேன். என்னோட வந்து வாழ சொல்லுங்க. சரி நீ சொல்ற கேள். நீ சும்மா சண்டை பிடிச்ச என்னதியடா காண போறீங்க? உனக்கு எத்தனை வயசு? நான் இருக்கிறேன் அவளுக்கு. அப்புறம் என்னதுக்கு 3வது ஆளோட என்னதுக்கு? அதான் உனக்கு எனக்கு தேவையில்லாத ஆளோட கதை. 3வது ஆளுன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பன் எனக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் கேள். நான் ஒண்ணு சொல்றேன் கேள். ஒரு குடும்பத்துல இன்னொருத்தன் வெறானு வெய்யன் உங்களோட குடும்பமே நாசமா போயிரும். நீங்க 2 பேரும் உண்மையா இருந்தா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். சும்மா அவனை தெரியும் அவனோட காய்க்கிறது, வேணா தெரியும் அவனோட காய்க்கிறான்டா அந்த படி நான் போட பாக்குறேன் கெஞ்சி பிடிச்சோன்னு நிக்கிறேன். நீயும் போன சரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உங்களுக்கு எனக்கு ஒளிவு மாற போனை கொடுக்குறாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. போனை கொடுக்குறதால என்ன பிரச்சனை? எவ்வளவு பிரச்சனை நடந்து இருக்கு தெரியுமா? அங்க வெட்டி போட்டு மனசின் தலையை வெட்டி போட்டு கொண்டிருக்காங்க. அங்கால சிங்களத்துல வெட்டி போட்டு மம்மடியால வெட்டி போட்டு கொண்டிருக்கான். நேற்று ஒரு மனசின் சந்தேகத்துல உங்களுக்கு என்னடா நடக்குது? வாழ்றதே கொஞ்சம் காலம் தான் வாழ போறோம். அதுக்கு தலையை வட்டி புதைக்கிறது, கையை வட்டி புதைக்கிறது, இல்ல ஒரு பார்த்து அடுத்து இதான் நடக்க போதாங்கம்மா. 2 பேர்ல ஒரு ஆள் புதைக்க போறீங்க. அப்படியே கோபத்துல தான் எல்லாம் நடக்கிறடா. தெரியுதுல்ல பாத்தியா? நீ என்ன செய்யணும்னா அவனுக்கு உண்மையாரு. சரி உள்ள பழம் இல்லையா சொல்லு. இப்படிதான் காய்க்கிறேன் ஃப்ரெண்டோட காய்க்கிறேன். சரி நான் ஒண்ணு சொல்றேன் கேள். இவனை லவ் பண்ணி தான் கல்யாணம் செய்யுது. நீ நடக்கல. சரி ஓகே லவ் பண்ணிருக்காதானே அவன் விருப்பம் மாறிக்கிறேன். என்னது சும்மா தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து நிக்கிறேன். அவனுக்கு உண்மையாரு. உண்மையா இருந்தா போன கூடாமா? போன கொடு. இந்த போனாலதான் எத்தனையோ வாழ்ற நல்ல குடும்பங்கள் எல்லாம் நாசமா போய் கொண்டிருக்கு. இதுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க. நீங்க கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்தா அப்புறம் அந்த குழந்தைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. உண்மையா இருங்க. ஒருத்தருக்கு உண்மையா இருங்க. உண்மையா இருந்தா தான் நாளைக்கு எல்லாம் உங்களை பார்த்து நிறைய பேர் உண்மையா இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் பண்றது. உண்மையா சொல்லிட்டேன். இந்த லவ் பண்ணி கல்யாணம் செய்யறவங்க எல்லாம் கடைசியில இப்ப நாசமா போய்க்கணும். அந்த காலத்துல அப்படி இல்லடா லவ். நாங்கள் அந்த காலத்துல இருக்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட கதைக்கிறது ஒரு பெரிய அருமை பெருமையா இருக்கும். இப்ப அப்படி இல்லை. போனால வந்து கொண்டிருக்காங்க மருதமல்லி மாதிரி. நீங்களும் அதுக்கு இடம் கொடுக்குறது. அதை பார்த்து போட்டு அவன் வந்து தலையில அடிச்சு சாகிறது. அதுக்கப்புறம் உன்ன சாக்காடி போட அவன் எல்லா பட்டியோட கட்சி வந்து வாக்கு அப்படி இருக்கும். அதான் யோசிக்கிறா இல்லையே. போனை கூடு. அவன் வந்து உண்டு யாருன்னா போனை கூடு. போனை கொடுத்து உண்மையாரு இந்த அவனும் விசுவாசமா இருப்பான். நீ விசுவாசமா இருப்ப. அது தெரியாம நீ ஏதாவது மறக்கிறான்னு அவன் இன்னும் நிறைய மறக்கிறான். அவனா கற்பனை பண்ணி அவனோட வாழ்க்கையை நாசமாக்கி. நான் சொல்றதே கேளுங்க. கல்யாணம் பண்ற பிள்ளைல நம்பிக்கை இருந்தா இதுக்கு போன் கேட்கணும். நான் தப்பு பண்ணலன்றது எனக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன். நீ நம்பிக்கை இருந்தா ஏன் போன் குடுக்குறா இல்ல? அந்த அவன் ஆடுறதுக்கு என்னையால நீ என்னது சும்மா சந்தேகப்பட்டவன் நிக்கிறப்ப பார்த்தா சந்தேகப்படல. நான் கன்ஃபார்ம் பண்ணி இங்க பாரு ஒரு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டிருக்கு. சரி நான் சொல்றேன் தங்கச்சியா சொல்றேன். தேவையில்லை ஆக்கோட கதைக்கிறது மாதிரி நிப்பாட்டு. சரியா? தேவையில்லை. எனக்கு அவாவாக்கு நான் இதே போகுது. 3வது நபர் கூட குடும்பத்துல வந்தா சந்தில தான் நீங்க போய் நிப்பீங்க. இப்பவே அப்படிதான் நிக்கிறோம். அவங்க கொண்டு வந்து உனக்கு என்ன பிரச்சனை கடைசியா? எனக்கு அவன போன் பார்க்கணும். அவ்வளவு அவரோட கதைக்கிறா. கன்ஃபார்மா கதைக்கிறா. டவுட் பண்ற. டவுட் இல்ல நான் கன்ஃபார்மாவே சொல்றேன். போனத்த இந்தா. பாஸ்போர்ட் என்ன சொல்லு. பாஸ்போர்ட் டேட் ஆஃப் பர்த் அடி டேட் ஆஃப் பர்த் அடி. எந்த போட்டோவே வால்பேப்பர் அதான் அடியடா. ஒண்டே ஒரு கார்டு அவுட் பண்ணலாம். 10 தரம் அவுட் பண்ணா அவளும் பாவம் தானே. அடி அடிச்சு பார். மெசேஜ் எழுதலாம் பார். நீ பாஸ்போர்ட் எல்லாம் மாத்தல என்ன பார் மெசேஜ் பார். மெசேஜ் எல்லாம் பார். மெசேஜ் பார். மெசேஜ் பார். ஓகே அவள் எந்த போட்டோவே வச்சிருக்காள். சும்மா டவுட் போட்டு ஒண்ணுக்கிறீங்கடா. அடே பிரச்சனைங்கிறதடா சின்ன பிரச்சனையா தான். நீங்க கையாளுறதுல தான் இருக்கு. சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனை. இப்ப நீ இந்த போன முதலே தந்திருக்கலாம் தானே. இந்த சந்தேக புத்திகெல்லாம் நீ முதலே தந்து கண்டன நான் எல்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமா சொல்லு. அவன் அதான் வைக்கிறான். அவன் நீ முதலே போன தந்துருக்கலாம் தானே. அதுலயே வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு நீ வாசம் பண்ணி. அதான் என் குடும்பத்தை பார்க்க போய் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியா எனக்கு செஞ்சு கொண்டு போகுது. கோவிக்காது தம்பி நீ சண்டை பிடிக்காத போ. எங்களுக்கு தெரியும். நீ போல
வந்துட்டாருங்க ஆட்டையும் குடும்பத்தை சமாதானப்படுத்துறாரு. அம்மாவான இனி 2 பேரும் சண்டை பிடிச்சி போட்டு வரணும். 2 பேர்ட்ட தலையும் பனமர கொட்டியோட தாப்பன்னு சொல்லி போட்டேன். ஒரு வயலுக்கு இருந்து உப்போட மாங்காய் சொல்லி ஒரு திருப்பம் திருப்பம் சை சை 24 மாதம் உன்னதான எனக்கு என்ன ஆளா இருந்தா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கான்றதுக்கு கொஞ்சம் காட்டாயிடா சரி காட்டாயி என்ன சிம்ரன் நீ போன தாரியோ இல்லையோ தரையடாது உன்னால என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. என்னடா கைஜோட வாரதோ இல்ல சண்டையா பூட்டி கைஜோட வாரதோ இல்ல சண்டையா பூட்டி மூக்கு சண்டை பூட்டி 4 டேக்கு வருவேன். மூக்கு சண்டை பூட்டிக்கிறாண்டா நீ தொடர்புல இருக்க எல்லாமே தெரியும் தெரியும் அப்படி அப்படி ரெண்டு போட்டு இதுக்கு அவனை காதலிச்சான் ஏமாத்துறியும் நான் அப்படி மாதிரி ஆக்சன் நான் தரையடாது நம்புறது அப்படியே உன்னை லவ் பண்ண நினைச்சு கேவலமாக வராங்க. அது இருக்கிறாங்க ரெண்டு கொஞ்சம் இது அடிச்சு விட்டாச்சு விட்டுறோம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி போய் அடிக்கிற மாதிரி போ அப்பதான் நான் தர்றேன். சரி சரியா சரி ஆக்சன் படத்துக்கு கூட போயிருக்கிறீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட யாரும் படத்துக்கு போக மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸோட நீ அந்த நேரம் யாரும் படத்துக்கு போனா போக மாட்டாங்களா சொல்லுங்க ப்ரோ போக மாட்டாங்களா சொல்லி போட்டு நான் நடந்து போயிருவேன் அப்படி கனெக்ட் பண்ணி விடுவோம். சரியா நீ வர போறியா இல்லாட்டி பேப்பர் வாசி வந்து பஞ்சாயத்து வேற போறோம். சத்தமா கிடக்கும் சத்தமா இருக்கட்டும். அப்ப அப்படின்னா போய் வாங்கி வந்து இருக்கட்டும். அப்ப இப்படி சண்டை பிடிக்கிறாங்க. தமிழே நீ அப்படி அங்க நில்லு அங்க இருந்து வரது எப்படி இருக்கும் அங்க அதுல நின்றுட்டு கிளம்பி வரது எப்படி எப்படி இருக்கு நீ இப்படி குடும்பத்துல வந்தா சந்தில தான் நீங்க போய் நிப்பீங்க. இப்பவே அப்படித்தான் நிக்கிறோம். கொண்டு வந்து வந்து கண்டவனோட அட்வைஸ் கேட்க வேண்டியது இன்னொருதான் இல்ல அப்படி 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 சொல்லி விடு. இல்ல இல்ல இதே சொல்லி விடு. நீ என்ன செய்யறாண்டா தெரியும் அடி அடி அடிச்சு பாரு அடிச்சு பாரு உள்ள பாரு போ போ எங்க இருக்க நீ இல்ல பாஸ்வேர்ட் என்னடா போன் எல்லாம் பாக்குற மெசேஜ் எல்லாம் பாக்குற நீட்டா தாங்க நீ உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான். ஓகே சண்டை வரதுக்கு காரணம் முன்னால நீ தான் சும்மா நீ நான் அதுல கேக்க தந்திருந்தேனா பாட எல்லாம் இந்த நான் எல்லாம் வந்து அப்படியே அப்படியே போ 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 இப்ப திருப்பி